சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எந்த ஊருடி? எங்க ஊர் இருக்கட்டும், அங்க பாருங்க வலது பக்கம் மாட்டு. சுகாலி விரட்டதுக்கு மனசு இல்ல. 5-6 நெல்ல கொத்திட்டு போவேன்னு பார்த்தா அவ்வளவு கொத்தி வம்பாலா இருக்குதியோ. ஓடுங்க. இது சரியான நேரம் கிடையாது. இப்ப இறங்கி போனோம்னு வச்சுக்கியா, திடுதுப்புன்னு உங்க அண்ணே வேற ஏதோ வீட்டை மாத்திட்டு போயிட்டாருன்னா அப்ப என்னக்க செய்வ? அப்பெல்லாம் போக மாட்டாம்டி. 2 வார்த்தை பேசிட்டு வந்துருதாம்டி. என்ன ஏதுன்னு பேசிட்டே என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நீ புலம்பிட்டே இருந்தல்ல, ஆளு காணலையே, எங்க இருக்கவளன்னு. அதான் எப்படியோ வலை வீசி தேடி கண்டுபிடிச்சாச்சு. இப்ப வீட்டை கண்டுபிடிச்சாச்சுல, இனிமே நிம்மதிதான். கொஞ்சம் பொறுக்கா, அதுக்கு ஏத்த நேரம் வரும். நம்மளே நேர்ல போய் என்ன ஏதுன்னு பேசி முடிவு பண்ணிடலாம். சின்ன பொண்ணு சொல்லு சரிதாக்கா. அவசரப்பட்டு இப்ப நீ போன நினைச்சிக்க, திருதுப்புன்னு வீட்டை மாதிரி வேற எங்கேயாவது போயிட்டாருன்னா என்ன செய்வ நீ? இதுவே கஷ்டப்பட்டு எப்படியே தேடி கண்டுபிடிச்சு வரதுக்கு இத்தனை நாளா இருக்குக்கா. சின்ன பொண்ணு எப்படி கண்டுபிடிச்ச? அதை கேட்டுட்டு போய் விழா வரிய எல்லா கதையும் எல்லாத்தையும் சொல்லணும்ல, அதுக்கு தானே. ஆமா, நான் தானே கொட்டை அடிக்கேன். எப்பதான் இங்க வந்தாலும் எப்படிதான் கண்டுபிடிச்சாலும் தெரியல, சொல்ல மாட்டேங்கல. அப்போ என்னைக்கே ஒரு நாளுக்கு வந்து தேடி கண்டுபிடிக்க வந்திருக்கா. என்ன கூட்டிட்டு போகாம வந்திருக்கா ஒத்தையில. இந்த விஷயம் நமக்கு தெரியாம நடந்திருக்க. அப்ப இன்னும் என்னென்ன மறைச்சிருக்காலும் தெரியல சின்ன பொண்ணு. இதுதான் முக்கியமான ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் இருக்கு. அதனால இவ்வளவு ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். என்ன 4 மணி மனசுக்குள்ள பயங்கரமான படம் வருது போல இருக்கு. உன்னை பத்தி தான் நான் ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். நீ ரொம்ப நல்லவளா இருக்கிய, அது எப்படின்னு தான் எனக்கு புரியல. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். சின்ன பொண்ணு, புஷ்பாக்காவ தான் போவேன்னு சொன்னேன். நான் விட லேசா இறங்கி போய் என்ன யாதுன்னு விசாரிச்சுட்டு வரட்டுமா? என்னது, அவங்க வீட்டுல என்ன குழம்பு வச்சிருக்காங்க, என்ன கூட்டு வச்சிருக்காங்க, கொஞ்சம் தாங்கன்னு கேட்டு வரதுக்கா? போதும் தாயே, உன் கூட வந்த மாதிரி என்ன பிஞ்சு செருப்பால அடிக்கணும். ஏற்கனவே ஷூ நல்ல பிஞ்சு மீதா இருக்கு, கலக்கி தரட்டா? திமிரு. நான் என்னவோ வெத்தலை பாக்க வச்சு 4 மணி வாங்கன்னு கூட்டிட்டு வந்து இடுப்புல தூக்கிச்சு வண்டியில தூக்கிச்சு கொண்டு வந்த மாதிரிலாம் பேசிய. ஒண்ணு சொல்லுதுக்குல இப்ப நீங்க ஒண்ணு சொல்லண்டா, பேசாம இருந்தா போதும். உங்க சண்டைய புற வச்சிட்டு கட்டி. சரிக்கா, அது நான் எப்பவும் நடக்கக்கூடியது தானே. சரி கிளம்புவோம் டி. நிக்க மனசு சங்கடமா இருக்கு. ஒண்ணு இறங்கி அவங்க வீட்டுல போய் பாக்கணும், இல்லன்னா வண்டி எடுப்போம். ஏக்கா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ஆளை வர சொல்லியிருக்கேன். அது யாரிச்சிட்டு பண்ணு. 4 மணி வந்தானு தெரிஞ்சுக்கிடுங்க. என்ன டி? ஏக்கோ சின்ன பொண்ணு கூட்டு போனாதான் இனிமே வரணுமா? நமக்கு தான் வீடு தெரிஞ்சாச்சுல, அதுவும் எனக்கு குறிப்பா தெரிஞ்சு போச்சு. இனி ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் உன்னை கூட்டு போறேன், நீ ஆட்டோக்கு துட்டு மட்டும் போடு. சரி ஆட்டோ வேண்டாக்கா, ஆட்டோல இவ்வளவு தூரம் வர முடியாது. அதனால ஒரு காரை பிடிச்சிரு, ஒரு ஏசி காரை மட்டும் பிடிச்சி நான் புக் பண்ணி தாரேன். நீ மட்டும் துட்டை மட்டும் கொடுத்துரு. ஏக்கா ஏசி கார்ல மட்டும் வந்து இறங்கணும்னு வச்சுக்கியா, ஏதோ பெரிய டவுன்ல இருந்து வந்திருக்காவோன்னு சொல்லி எல்லாரும் ஆடு இந்த கிராமத்துல வாய படப்பாவோ. எம்மா நீ வேற குஷ்பு மாதிரி இருக்கிய. சின்ன குஷ்பு வந்துட்டான்னு உனக்கு 2 மாலையை வேற போடுவாங்க. எனக்கு பக்கத்துல இருக்க எனக்கு 2 மாலை இவ்வளோ. அப்படி ஒரு மதிப்பு மரியாதையோட உங்க அண்ணன் வீட்டுல போய் இறங்கணும்னு வச்சுக்க, ஜம்முன்னு இருக்கும். 4 மணிக்கான வந்தாதாக்கா சூட வடை காப்பி பச்சை கிச்சி நீ எல்லாம் கிடைக்கும். ஜம்முன்னு குடிச்சு போட்டு அந்தால ராத்திரிக்கு சாப்பாடுங்கன்னே பார்த்துட்டு போயிடலாம். பொண்ணு மாப்பிளைய பத்தி விஷயத்தை பேசிட்டு அப்படியே கல்யாணம் என்னைக்கு அதுன்னு பேசி முடிச்சுட்டு அந்தால ஜம்முன்னு திருப்பி ரிட்டன் அதே ஏசி கார்ல கிளம்பிடலாக்கா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாரு, நம்ம 2 வரக்கூடிய விஷயத்த சின்ன போட்டுட்டு மூச்சு விட்டுறாத. என்னடி சொல்லுத? நம்ம 2 பேரும் வரக்கூடிய விஷயத்த அவட்ட மட்டும் மூச்சு விட்டுறாத. பொறவு அவளே உங்க அண்ணன் குடும்பத்தை எங்கேயாவது கடத்தி கொண்டு வச்சிருவா. ஏற்கனவே சின்ன பொண்ணு வேற என் தலைமையில கல்யாணம் சொல்லியிருக்கா. அதனால என் தலைமையில போய் பொண்ணை பாத்துட்டு நம்மள அப்புறம் இதுக்காவா? என்னக்கா கூமுட்டை கணக்க வாய பழந்துட்டு இருக்க? சரின்னு சொல்லுக்கா. புஷ்பாக்கா கொஞ்சம் கீழே இறங்கு. நின்று நானும் மாறேக்கா. ஒண்ணு போச்சலிட்ட நினைக்க சின்ன பொண்ணு உங்க அண்ணன் வீட்டுக்கு. உங்க அப்பா ஆசை நிறைவேற்றி கேண்டது என் கடமை. என்னமா சொல்லுத? இந்த மாட்டி புரியல? உங்க அப்பா ஆசைப்படியே நம்ம வீட்டை உன் பேருக்கு எழுதி வச்சிருந்தோம் டி. அதுவும் இன்னைக்கே ஒரு பேப்பர்ல எழுதி தந்துருந்தேன். நாளைக்கு போய் நேரா பத்திர ஆபீஸ்ல பத்திரத்தை போட்டுருவோம் உன் பேருக்கு. தெய்வமே, என்னால நம்ப கூட முடியலையம்மா. இது கனவா இல்ல நிஜமாமா? நெசந்தாட்டி, நெசந்தா, உண்மையிலே நெசந்தாட்டி. அம்மா வீட்டை எழுதி தரதுக்கு நீ யோசிப்பேன்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம சரின்ட்டு அம்மா கை எழுத்து போடுறதுக்கு. முதல்ல உனக்கு எழுதி தரக்கூடாதுன்னு தான் நினைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நமக்கா யோசிச்சு பார்த்தேன். உன் கனவுல வந்து உங்க அப்பாக்காரு உனக்கு எழுதி தரலன்னா டெய்லி என் கனவுல வந்து பாடா படுத்துவாரு. என் மவளுக்கு எழுதி கொடுன்னு புடுன்னு வருவாரு. அவர் புடுப்பை என்னால உசுரோட இருக்கும்போதே தாங்க முடியல. கனவுலையும் வந்து பாடா படுத்தி சேரப்படுத்துதுக்கா. அதான் பேசாம உனக்கு எழுதி தந்துடலான்னு முடிவெடுத்துட்டேன். ஏம்மா இனி கவலையே படாதம்மா. உன்னை ராணி மாதிரி நான் எப்படி வச்சு காப்பாத்தன்னு மட்டும் பாரு. எனக்கு தெரியும் டி, என்ன ராணி மாதிரி நீ வச்சிருப்பேன்னு. அதனாலதான் உனக்கு எழுதி தரேன். ஏம்மா இனி அந்த சில்வண்டு கிட்ட நீ ஒரு நேரம் சோட்டு கண்டி கஞ்சி கண்டி கையேந்தி நிக்க வேண்டிய நிலைமை வராதுமா. நீ நின்னா ஜூஸ், உட்கார்ந்தா ஜூஸ், படுத்தா ஜூஸ். இந்த ஜூஸ்லயே குளிப்பாட்டி விடுறேன். ஓ மர்மவா 3 நேரம் உனக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு மூக்கால அழுவா. உனக்கு அறுசுவையோட 6 நேரம் உனக்கு சாப்பாடு போடுவோமா.
வெயில் நேரத்துல கூலா ஜூஸ் தாராள இது நல்லா இருக்கு இந்த நேரத்துல. ஆனா குளிர் வந்துச்சுன்னா அதே மாதிரி கூலிங்கா ஜூஸ் தந்தானா கையும் காலும் வெட்டி வெட்டி இழுத்து எனக்கு கொண்டு போடலாம் பாக்கி நீ. ஆகா, என் பொண்டாட்டி செஞ்சாலும் செஞ்சு போடுவாயா. மாமியார, உங்க உசுருக்கு இனிமே கேரண்டி கிடையாது. கிட்ட உங்க மொப பேர்ல எழுதி கொடுத்தாச்சுன்னா உங்க உசுரையும் உங்க மொபைலுக்கு எழுதி கொடுத்த மாதிரி தானே அர்த்தம். எப்பவுமே ஆமா பயந்து போய் வாய பழக்க அப்படிலாம் நான் செய்வேனமா. உன்ன உசுருக்கு உசுரா பார்க்க வேண்டியது என் கடமை. உன் உசுரான வீட்டை எழுதி தந்திருக்க, உன் உசுரையும் என் கையில தந்திருக்க. நான் சும்மா விடுவேனமா. உனக்கு குளிர் நேரம் வந்தா சுக்கு காப்பி, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இப்படி சுட சுட கொண்டு தந்துட்டே இருப்பேமா. வடை பச்சி போண்டான்னு வரிசை அடிக்கிட்டே இருப்பேன். என் பொண்டாட்டி வாயாலே வட சுடுறதுல கில்லாடிலா. இரு மகன் நான் வாரேன். மனசு மாறிட்டாளா? எங்க அம்மா போற பக்கம் பார்த்தா சரியில்லையே. எலி தரவாளா தரமாட்டாளா? எலி தந்த பிறதான் நெசம். யோ கூமுட்ட சும்மா நடக்க மாட்டேறா. உசு உசுன்னு கிடக்குது. ஏடி உங்க அம்மா சொத்தவள சொர்ணகளையும் நம்பாதடி. உங்க அம்மா இரு மனசாத போற மாதிரி இருக்கு. என்ன மனசா? வயித்துல புளிய கரைக்கேரு. நான் புளியவும் கரைக்கல உப்பையும் கரைக்கல. நேசத்தை தாண்டி சொல்லுதே. உங்க அம்மையை நம்பாதடி. சரியான ஆளாக்கும். நீனே சொல்லிருக்க எங்க அம்மா பயங்கரமான வாயாடி வம்பாடி லம்பாடின்னு. அப்போ எழுதி தர மாட்டாளா? வாங்கங்க அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. எங்க அப்பா வந்து கனவுல வந்து சிறப்படுத்துவா. அதனால நான் எழுதி தந்துற மக்கள் தானே சொன்னேன். போற பக்க பார்த்தா இப்பவே பத்திரத்தை எடுத்து வந்துருவான்னு நினைக்கேன். நீ அப்படி நினைச்சு மனக்கணக்கு போட்டுட்டு இருக்க. ஆனா உங்க அம்மா இன்னொரு கணக்கு போட்டுட்டு இருக்கா. உள்ளுக்குள்ள எதுக்கு போயிருக்கான்னா திருப்பாச்சி அருவாளை தீட்டிட்டு வர போயிருக்கா. ஏடி அம்மாக்கா என்னம்மா? ஏடி ஒரு பெரிய அருவாள் ஒண்ணு வாங்கி வச்சிருந்தோம்ல அது எங்கடி? வாண்டதா கேட்டுட்டு இருக்கே வாயை பொளந்துட்டு நிக்க. தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது. யார போட்டு தள்ளணும்னு சொல்லுங்க. ஒரே போட போட்டுறேன். சிலுக்குட்டி நேத்தே சொன்னேன் உங்க அம்மாட்ட வீட்டை எழுதி கக்காத. அந்த சிலுவட்டுக்கு எப்படியா நியூஸ் பேரும் பறந்துரும். அவ எப்படியோ அருவாள் எடுத்து உன்னை வெட்டி சாய்க்காம விடமாட்டா. ஒண்ணு மட்டும் இல்ல என்னையும் சேர்த்து வச்சு வெட்டி போடுவான்னு சொன்னோம்ல. நீ இந்த வெட்டாதவள பண்ணிட்டியே. பாத்தியா அந்த மாதிரி அருவாளை தீட்டு வந்துட்டா பாரு. இப்ப என்னங்க செய்ய? இப்ப போய் என்கிட்ட கேட்டா நான் என்ன செய்வேன்? நானே உசுறு பயத்துல அப்படி உடம்புல ஆடிட்டு இருக்கு. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக், காலை பருக்கிட்டு ஆடுது. அதான் மறைச்சு வச்சிருக்கேன். அவள அருவாளை கீழே போட சொல்லுமா. லேசா கையாட்டினா கூட உன் தள்ள டிவி துண்டா பேரும் அடுத்து ஏன் தலை. இதை பயப்படாதீங்க. உங்களை போட்டு தள்ள மாட்டேன். வேற யார போடணும் சொல்லுங்க சீக்கிரம். மர்மல போட்டு தள்ள வேண்டி இருக்கு. ஆனா அந்த அருவாள் கொஞ்சம் மொட்டையா இருக்கும் போல இருக்கு. கொண்டா தீட்டிட்டு வரேன். நான் வேணா தீட்டிட்டு வரட்ட மாட்டேன். நல்லா தீட்டுவேன். அம்மா நல்ல தீட்டுவாளா? மர்மல ஒண்ணு இல்ல ரெண்டு பேரும் போட்டு தள்ளணும். அதான் நல்ல தீட்டி கொண்டாரேன். என்னி கேட்டலா? ஒண்ணு இல்ல ரெண்டு பேரும் யாரா இருந்தாலும் சரிதான் போட்டு தள்ளிர வேண்டியதான். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன் அத்தைக்கு. பைசாச்சு பாத்தீங்களா? அத்தைக்கு நல்ல தீட்ட தெரியாது. நான் போனா நல்ல பளபளன்னு தீட்டுவேன். ஒரே வெட்டு ஒரே துண்டுதான். சிலுக்குட்டி அந்த ரெண்டு பேர் யாருன்னா நம்ம ரெண்டு பேர் தான். போற போக்குல அருவாளை தீட்டி நம்ம ரெண்டு பேர் கையும் காலையும் உடைச்சி வீட்டை விட்டு வெளியே அடிச்சு பத்திருவான்னு நினைக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஒன்றரை காலையும் கையையும் வச்சுக்கிட்டு டிஸ்கோ டான்ஸா ஆட முடியும். உன்கிட்ட நீ யூஸ் பண்ணி கொஞ்சம் நினைச்சு பாரு என்ன நடக்கும் அடுத்தாப்புலன்னு. என்னையா இது? இவ்வளவு நேரம் உட்கார்ந்திருக்கோம். பானி கூட ஆகல. எங்க கார்ல இருந்து ஒரு ஆள் இறங்குதுங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இன்னும் பானி கூட ஆகல. ஏதாவது போடுங்க. இவன் சாதாரண கார் டிரைவர்மானா. முதலாளி அம்மா காருக்குள்ள இருக்காங்க. அவங்க நீங்க நினைக்க மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவங்க. எத்தா நீங்க கேட்டீங்களா? முதலாளி அம்மா ஜமீன் பரம்பரையா? அப்ப வெயிட்ட நம்மளுக்கு கவனிப்பாங்க. எப்படியா துட்டி சாந்துருங்க. எம்மா தாயே ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவங்களே நீங்க நல்லா இருப்பியா? நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கும். ஏதாவது உதவி செய்யுங்கம்மா. கார் பக்கம் போதே தெரியுது நீங்க பெரிய ஆளுன்னு. உங்களை பார்த்தா பெரிய ஜமீன் பரம்பரை ரொம்ப அழகானவங்களா இருப்பீங்க போல இருக்கம்மா. உங்க பவளம் போல கையால எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கம்மா. நீலிக்குட்டி நல்ல புகழ்னு சொல்லு. அப்பதான் நிறைய தருவாங்க. பத்தியா காரே கப்பல் மாதிரி இருக்கு. அப்ப கப்பலுக்குள்ள இருக்க முதலாளி அம்மா எப்படி இருப்பாங்கன்னு பாரு. அம்மா ஜமீன் பரம்பரைனா சும்மையா ஜமீன் பரம்பரை தான். இந்த பையன் கொடைய வச்சு மூஞ்ச மறைச்சிட்டானே. எம்மோ தாயே நீங்க நல்லா இருக்க. ஏதாவது உதவி செஞ்சுட்டு போங்க. நீங்க பாக்கிறதுக்கு ஐஸ்வர்யோட அழகா இருக்கீங்க போல இருக்க. என்ன உங்க முகத்தை மட்டும் கொஞ்சம் காட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்க அழகு முகத்தை கொஞ்சம் திருப்பி காட்டுங்க. எம்மா காட்டுங்க. எந்திரிச்சு ஓடி வந்து பாத்திரலாம்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன என் கால் ரெண்டும் உடஞ்சு போயிருக்கு. ஒன்றரை காலா கிடக்கு. ஏட்டி நகை கடைக்கு சொந்தக்காரா இருப்பாவளோ? நீங்க நல்லா இருக்கணுமா. கோடி கோடியா சம்மதி பண்ணி கோடியில பொருள் ஒண்ணு கிடந்து. எம்மா காலையில இருந்து கூட உட்கார்ந்துருக்கோம் துண்டை விரிச்சு. பானி கூட ஆகலமா. அம்மா தாயே ஏதாவது ₹1 பார்த்து போடுங்கம்மா. என்னங்க இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இத வச்சு ஏதாவது ஒரு பொழப்ப பாத்துக்கோங்க. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே.
ஏமா இவ்வளவு ரூபாயும் என் பொண்டாட்டி எடுத்துக்கிடுவாமா. எனக்கு ஒரே ஒரு ரூபா மட்டும் தான். ஏதாவது சவு மிட்டாய் வாங்கி தின்பேனா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கி தின்னுங்கண்ணே. ஒரு ரூபா கேட்ட எங்களுக்கு 1,01,000 ரூபாய் எழுதிருக்கியம்மா மொய்ய மாதிரி. ஒண்ணுதான் என்னைக்குமே மறக்க மாட்டேம்மா, மறக்கவே மாட்டேன். ஆனா ஒண்ணே ஒண்ணுமா, உன் அழகான திருமுகத்தை கொஞ்சம் பார்த்தோம்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேம்மா, ரொம்ப சந்தோஷப்படுவேன். பேசுற சவுண்ட் மட்டும் எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்குமா, எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. அதனாலதான் சொல்லுதே, கொஞ்சம் உன் திருமுகத்தை கொஞ்சம் காட்டுனா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிடுவேம்மா. அடியே சில்வண்டி, நீனா 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 கனவுல கூட அவகிட்ட தான் கையேந்தி நிக்க வேண்டி இருக்கு. யோ மண்டகசையம், சும்மா இருந்த என்ன அதை நினைச்சு பாரு, இது நினைச்சு பாருன்னு சொல்லி என்ன கடுப்பேத்தி வேற மூக்க கடிச்சு துப்பிடுவேன். மூக்கு கடிச்சு துப்பிடுவியா? இப்ப பாரு வருது திருப்பாச்சி அறுவலை தீட்ட போயிருக்கா, வருவா பாரு. முடிஞ்ச உன்னையே நீ காப்பாத்திக்கோ. மனுஷன் வேற வாடிச்சாரே, இப்ப கடைசியில அமிட்டது நம்ம தானா, நம்ம தலையை தான் சீவ போறா. என்ன நீலோனி பயம் போலியோ? 2 பேரா சீவனன்னு சொன்னே, 2 பேர்னா 2 இளநிய தான். அப்பா இப்பதான் போன உசுறு திருப்பி வந்த மாதிரி இருக்கு. வாங்கிக்க மக்கா, நீ இப்ப மாசமா இருக்கனால 2 இளநீ குடிக்கணும், அப்பதான் நல்லது. வாங்கிக்க. ஏனி நல்லா குடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. கொஞ்ச நேரம் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி சரி போய்ட்டோம். எவ்வளவு நேரம்னாலும் இருந்துட்டு வா. போயிட்டு வரேன். அம்மா போயிட்டாம்மா. இளநீ கீழே வைடி. யாமா கீழே வையின்னா கீழே வையி. அம்மா இது நம்ம வீட்டு பத்திரம்லாமா? ஆமாடி நம்ம வீட்டு பத்திரம் தான். உனக்கே எழுதி தரணும்னு நினைச்சேன், அதனால இப்பவே முன்கூட்டியே தாரேன். இத பத்திரமா வச்சுக்க. நம்ம ஒரு 2 வாரம் கழிச்சு போய் பத்திரத்தை எழுதிடுவானா உன் பேருக்கு மாத்தி. அம்மா இது போதுமா? இனி என் வாழ்க்கையில ஒரே ஒளிவட்டம் தான். இனிமே உன்னை எப்படி பாசத்தோட பார்க்க போறேன்னு மட்டும் பாரு. இதுக்கு தானே காத்திருந்தேன். அடியே சில்வண்டி, செத்தடி நீ. வெளியமக்கா 2 நாளா நம்ம கோசலக்காவ ஆள அனக்கத்தே காணல. செல்ல தையி மறந்துட்டியாக்கோ? கோசலைக்கு மறமுவா சண்டை போட்டு வீட்டுல 2 நாள் அம்மா வீட்டுக்கு. அதனால அவனுக்கு சோறு விங்கிடணும் மத்தியா. அதான் கோசலக்கா வீட்லயே கிடக்கா போல இருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கொஞ்சம் முன்னாலதான் டவுன் பஸ்ல வந்து இறங்கினா கோசலக்காக்கு மறமுவா. பரவாயில்லையா, அம்மா வீட்டுக்கு போனவா 2 நாள்ல சண்டை சமாதானமாயி திரும்ப வந்துட்டா போல இருக்க. பஞ்சி கோசலைக்கு மரமா சும்மா ஒண்ணு வரல, அவன் அம்மையும் ஊர்ல இருந்து இழுத்துட்டு தான் வந்திருக்கா. இன்னைக்கு இருக்கு திருவிழா அவ வீட்டுல. அத்தடிய பாவம்ல கோசல, எப்படி கொஞ்ச நேரத்துல சண்டை ஆரம்பிச்சிரும். செல்லத்தாயி பஞ்சி சொன்ன மாதிரி சண்டை ஆரம்பிச்சாச்சு. என்ன பாத்துட்டு இருக்கியா? ஓடி அங்க போய் பாப்போம். இங்க நான் வரலக்கா, சண்டை போறத பாக்கிறதுக்கு மனசு சங்கடமாலக்கா இருக்கும். நானும் வரலக்கா, நீ வேணா போயிட்டு வா. அட மாமியா மருமக சண்டைய பார்க்க கொடுத்து வைக்கணுமே. நல்ல இவ்வளவு மாதிரி பியாஸ்தல 2 பேரும் இருங்க, நான் பாத்துட்டு ஓடியாரேன். எங்க போவதக்க சொன்ன கேளுக்கா. செல்லத்தாயி 5 நிமிஷத்துல ஓடி வந்துருவேன். சொல்ல சொல்ல கேட்காம அவோக்குல ஓடத பத்தியாக்கா. யார் வீட்டுல எந்த சண்டை நடக்குன்னா கொண்டாட்டம் தான் இவளுக்கு. அதுல மாமியா மருமக சண்டை கேட்க வச்சுக்கணும். இவளுக்கு அல்வா திங்க மாதிரிதான். சொல்ல சொல்ல கேட்க மாட்டேன் செல்லத்தாயி. நீ எனக்கு சொல்லுதாவட்ட சவத்த மனசு கேட்க மாட்டேங்கக்கா. எங்க வீட்டுல ஒரு நாள் எனக்கும் என் மருமகளுக்கு சண்டை வந்தாலே கொஞ்ச நேரம் மனசே சங்கடமா இருக்கும். அதுக்கப்புறம் அவளும் பேசுறோம் நானும் பேசுறோங்க. அப்படியே வாழ்க்கையை கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். அந்த சத்தம் கேட்கறது பார்த்தா பயங்கரமா நடக்கும் போல இருக்கே. இன்னைக்கு என்ன பகல நடக்க போதோ கோசலக்கா வீட்டுல. சூப்பர் சண்டை, இப்படிதான் போடணும். போடுங்க போடுங்க. ஐயோ எடுக்க முடியலையே, எடுக்க முடியலையே. ஐயோ திக்கிக்கிட்டே மண்டை. ஏ செல்லத்தாயி பஞ்சி காப்பாத்துங்க. ஏ வெள்ளைமக்கா செல்லத்தாயி குண்டா தலையில மாட்டிக்கிட்டு எடுத்து விடு. ஏ பஞ்சி ஏக்க உனக்கு மட்டும் யாக்கா இப்படி நடக்கு? பட்டக்காலே படுது. ஏக்க யாக்கா இப்படி போய் வரசமா மாட்டிக்கிட்ட? ஏ வெள்ளைமக்கா உன் மண்டை மேல குண்டா மாட்டிக்கிட்டக்கா. எப்படிக்கா எடுக்க? எப்படியாவது எடுத்து விடுங்க. நான் இன்னைக்கு செத்தேன், மூச்சு விட முடியல. நம்ம வெள்ளைமக்கா மண்டை மேல இருக்க குண்டாவை எடுக்க முடியாது போல இருக்க. கடவுளே ஏதாவது ஒரு வழி இருந்தா காட்டுங்க. ஏச்சிக்கிறோம் என்ன கூத்தெல்லாம் நடக்க போதோ அது அடுத்த வீடியோல தான் வரும். மண்டை மேல இருக்க குண்டா என்ன ஆக போதோ, இல்ல நம்ம வெள்ளைமக்கா கதை என்ன ஆக போதோ. ஐயோ நம்ம 4 மணி கதை தொலைஞ்சி. அந்த கத்தப்பாட்டி தாத்தா தான் அந்த வீட்டு ஓனரே. அவர் வாசல்ல போய் விழுந்து கிடக்க, அதுவும் அவர் காலுக்கிட்ட போய். ஐயோ வெனமால விழுந்துட்டால போய். இப்பங்க நம்ம போகவும் முடியாது. என்ன நடக்க போதோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஏம்மா யார் நீ? தாத்தா என் பேரு வாலுமுடி. என்னது வாலுமுடியா? இப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டதே இல்லையா? ஏக்கா பாத்தியக்கா வாழ முடியாதுக்கு பேரு. கீழே விழுந்ததுல நட்டு கலந்துட்டு போல இருக்கு. என்னென்ன பேச வந்து தெரியல இந்த 4 முடி. தாத்தா என் பேரு 4 முடி. வாலுமுடி இல்ல 4 முடி. 4 முடி. என்னது 4 முடியா? ஆமா தாத்தா என் பேரு வசந்தி. ஆனா எல்லாரும் 4 முடின்னு தான் கூப்பிடுவாங்க. என்ன வசந்தின்னா பாதி பேருக்கு தெரியாது பாத்துடுங்க. 4 முடின்னு சொன்னா ஊர் உலகத்துக்கே தெரியும். 4 முடின்னு நிறைய பேர் கம்ப்யூட்டர்ல தட்டி தட்டி பாத்துருக்காங்க. பாத்துடுங்க
அந்த 4 முடி நீதானா? ஆமா தாத்தா, நான் தான் அந்த 4 முடி. நானும் 4 முடி யாரோ நினைச்சுக்கிட்டு துட்டு கொடுத்து கூட கம்ப்யூட்டரை வாங்கி அதுல 4 முடின்னு போட்டு தட்டி தட்டி பார்த்தனே. என்னைக்காவது ஒரு நாள் 4 முடிய நானும் நேர்ல பாத்துடலாம்னு நினைச்சேன். அது இவ்வளவு சீக்கிரம் நடக்குன்னு நினைக்கவே இல்ல. நீதான் அந்த 4 முடியா? ஆமா, இங்க என்ன விஷயம் அங்க வந்தமா? விஷயத்தை சொல்லிடக்கூடாது. சின்ன பொண்ணு அங்க இருந்து பறந்து வந்து மறுபடியும் குத்தி போடுவா. தாத்தா அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம் நினைச்சு இந்த பக்கமா வந்தேன். இன்னைக்கு உங்களை பார்த்துட்டே ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரேன். என் பொண்டாட்டிக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். அவளும் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட. இன்னொரு நாள் எங்க வீட்டுக்கு வாமா. சரி தாத்தா, கண்டிப்பா வரேன். இப்ப போயிட்டு வரேன். எப்ப கிளம்புல இருந்து எப்படியே தப்பிச்சிட்டோம். 4 முடி கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? பம்பா விட்டுட்டோமா? சரி, என்னைக்காவது ஒரு நாள் 4 முடியை கண்டு செல்ஃபி எடுத்துடணும். 4 முடி வாங்க 4 முடி. இந்த பாரு, நான் உங்ககிட்ட பேச வரல. என்னை எப்படியாவது கொண்டு ஊர்ல கொண்டு சேர்த்துரு. என்னால நடக்க முடியாது இங்க இருந்து. என்ன கண்ணா, உனக்கு சிரிப்பா தான் இருக்கும் சிரிப்பு. 4 முடி எப்படியோ அது தாத்தா இருந்து தப்பிச்சு வந்துட்டியா? தாத்தா பயங்கரமான ஆளாக்கும். கெட்டி வச்சு தோலை புரிச்சு போடுவாரு. சின்ன பொண்ணு, அங்க பாரு யார் வரான்னு. ஐயோ, தேவாவுக்கு எப்படி தெரியும் நம்ம இங்க நிக்கிறது? சின்ன பொண்ணக்கா, போன் அடிச்சு சொன்னீங்க. கரெக்டா நானும் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். சித்தி வசந்தி அக்கா எல்லாரும் இங்கதான் இருக்கா? இக்க தேவாவை நான் தான் போன் அடிச்சு வர சொன்னேன். ஏங்க எதுவும் பிரச்சனையா? வண்டி எதுவும் ரிப்பேர் ஆயிட்டாங்க வந்து நின்னுட்டு இருக்கியா தெரியாத இடத்துல? தேவா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. ஒரு சந்தோஷமான விஷயம். அதான் உன்னை இங்க வர சொன்னேன். ஆமா, இங்க வச்சு சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அந்த ரைட் சைடுல பாரு. யாருனிமா? யாழினி ஒரு வழியா யாழினியை பார்க்க வச்சாச்சு. இனிமே என்ன, என் தலைமையில கல்யாணம் தான். சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம கிட்ட 14 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. அதை பத்தின டீடைல் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த கலகலப்பான வீடியோ